வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நீட் ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சம்ஸை வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு 8th சம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்துக்கு சம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்முக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ரூல்ஸை பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த சம் போகும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்கிறதுக்காக இன்னொரு 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறோம் அல்லது டிவைட் பண்ணுறதா வச்சுக்கோம். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்கிறதுக்காக இந்த 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிவைட் பண்ணுறோம் அல்லது மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஏற்படக்கூடிய ரிலேட்டிவ் வேல்யூ டெல்டா ஏ டிவைட் பை ஏ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இதில் ஏற்படக்கூடிய டெல்டா பி பை பி ப்ளஸ் இதில் ஏற்படக்கூடியது டெல்டா சி பை சி. இந்த 2 எரரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் இந்த டோட்டல் இதில் கிடைக்கும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் போடணும் சார், டிவைட் பண்ணும்போதும் ப்ளஸ் தான் போடணுமானா? எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் டிவைட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி நம்மளுடைய ரிலேட்டிவ் எரர் வந்து சப் அடிஷன் தான் வரும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? சப்ராக்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இது ஒரு ரூல். இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, Z is equal to L cube. அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பவரை ரைஸ் பண்ணும்போது, அது வந்து ஸ்கொயராக இருக்கலாம், கியூபாக இருக்கலாம், டு த பவர் ஆஃப் 4 இருக்கலாம். அப்படி பவரை ரைஸ் பண்ணும்போது தான் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்கும். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இதை வந்து 3 நம்ம பின்னு வச்சுக்கலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பி இன்ட்டு டெல்டா எல் பை எல் இருக்கும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அது இன்ட்டு எல்லில் ஏற்படக்கூடிய ரிலேட்டிவ் எரர். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வரும். சரிங்களா? புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 2 ரூலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை செய்ய போகிறோம். சரிங்களா? போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் இன்னும் சொல்லவே இல்லையா? The density of a material is in the shape of cube is determined by measuring 3 sides of cube and its mass. If the relative error is measuring the mass, if the relative errors in measuring the mass and length are respectively 1.5% and 1%, the maximum error in determining the density is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மகிட்ட இப்போ நம்ம ஒரு காப்பரை எடுத்துக்கணும். காப்பரோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு கியூப் கொடுத்துட்டாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு கியூப் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட மாஸ் நமக்கு தெரியும் இல்லையா? இதோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ மாஸும் வால்யூமும் தெரிஞ்சிருச்சுன்னா டென்சிட்டி ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது மாஸ்ன்றது எம், வால்யூம்ன்றது என்னது? எல் கியூப். எல் இன்ட்டு எல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நல்லா கவனிங்க, இது 2 கிடைச்சிருச்சுன்னா நமக்கு டென்சிட்டி என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ மாஸ்ல எவ்வளவு ரிலேட்டிவ் எரர் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1.5%. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி லென்த்தில் எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க? 1%. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இது இங்கே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரைட். இப்போ நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரியே இருக்கா? A is equal to B by C மாதிரியே டென்சிட்டி is equal to mass by volume இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப கவனமாக பாருங்க. நான் ப்ராக்கெட் போட விட்டேன், எப்படி வருதுன்னு பாருங்க. சரிங்களா? அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் கியூப். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா? அப்போ ரிலேட்டிவ் எரர் இன் டி டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ரிலேட்டிவ் எரர் இன் எம் டிவைடட் பை எம் ப்ளஸ் ரிலேட்டிவ் எரர் இன் வால்யூம் டிவைடட் பை வால்யூம். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? சரி, இங்கே இது டைரக்டாகவே இருக்குது. டெல்டா எம் பை எம் அதை நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெல்டா எம் எவ்வளவு பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 1.5% கொடுத்துருக்காங்க. நம்பரில் மாற்றும்போது என்னவா மாறிடும்? 1.5 மாறிடும். எம் வந்து 100 மாறிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் இங்கே. சரிங்களா? இதை மட்டும் நம்ம தனியாக செய்யலாம். இப்போ Z is equal to L cube வச்சுக்கலாம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி தானே இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம டெல்டா பார்க்கும்போது நல்லா கவனிங்க, டெல்டா Z பை Z பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா, ஃபார்முலா படி இங்கே இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? Z is equal to L to the power of P னா டெல்டா Z by Z is equal to P into டெல்டா L by L. சரிங்களா? அதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்னா 3 into டெல்டா L by L. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? டெல்டா L by L. இந்த 3 என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன் வந்துடும். சரிங்களா?
சப்போஸ் நம்ம டெல்டா இசட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த இசட் என்ன ஆயிரும் மல்டிபிள் ஆயிருமா அப்போ 3 டெல்டா எல் டிவைடட் பை எல் இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்னது எல் கியூப் இசட்டோட வேல்யூ என்னது எல் கியூப் புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டவுட்டுங்களா அப்போ இந்த டெல்டா எல் கியூப் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிரித்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன் சரிங்களா அப்போ எப்படி எழுத போகிறேன் நல்லா கவனிங்க டெல்டா டி பை டி is equal to delta d by d is equal to delta m by m அப்போ 1.5 by 100 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இது எவ்வளோ வருதுன்றத முதல்ல எழுதிக்கணும் 3 இன்ட்டு டெல்டா எல் பை எல் இன்ட்டு எல் கியூப் டிவைட் பை எல் கியூப் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டெல்டா எல் கியூப் தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிருக்கேன் சரிங்களா டிவைட் பை எல் கியூப் இருக்கா அதை கீழே எழுதிருக்கேன்னா இப்போ இந்த எல் கியூப் இந்த எல் கியூப் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு 1.5 by 100 ப்ளஸ் 3 இன்ட்டு டெல்டா எவ்வளோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் எங்கே இருக்குது 1 ரைட்டா இப்போ 1 by 100 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன வரும் 1.5 100 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3 டிவைட் பை 100 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ மேலே ஆட் பண்ணோம்னா டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும் 4.5 by 100 தட் இஸ் ஈக்குவல் டு 4.5% சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது 4th ஆன்சர் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கா ஸோ எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்த சமயம் நம்ம சீக்கிரமே சந்திப்போம் உங்களை